நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு அவங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, அவங்க லைஃப்ல எது புது விஷயங்கள் என்னென்ன வரப்போகுதுன்றத பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரி குறிப்பா இந்த 2026 கார்த்திகை 1ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட யோகத்தை அடிக்கும். ஜாக் பாட்டுன்னே சொல்ல முடியும். ஏன்னா அரசியல் பிரமுகரான இந்த காலகட்டத்தில் கௌரவ பதவி உங்களை தேடி வரும் சொல்ல முடியும். ஏன்னா அதில் எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறது ஒண்ணு, நம்மளே நாமினேட் பண்ணி ஜெயிப்பாங்க இல்லையா? ஸோ என்ன அண்ணன் போஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாலிடாக அரசியலில் ஜொலிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை இந்த 2026 உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மேலும் என்ன படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப சிறப்பா படிப்பாங்க. அதே கிருத்திகை 2, 3, 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய முயற்சி செஞ்சு அதனாலேயே கடன்ல மாட்டிப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய முயற்சி செய்வாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்துல சில தடைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல என்னன்னாக்க பேச்சுல ரொம்ப கவனமா நீங்க பேசக்கூடிய பேச்சு இப்ப ஏன்னா கிருத்திகை 2, 3 பாதத்துல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பேச்சாலே ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா இந்த காலத்துல நிறைய பேர் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் கையெழுத்து போடுறது இல்லை டாக்குமெண்ட் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப இருக்கும். ஏன்னா நீங்க கிட்ட இருக்க முக்கியமான அந்த தரவுகளை துளைத்தக்கூடிய வாய்ப்பு, துளைச்சிட்டு அதுக்காக நிறைய பிரச்சனைகள் இருக்கும். தேவையற்ற டாக்குமெண்டேஷன்ல நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா சில பேர் வம்பு வழக்கில் சிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால கிருத்திகை 2, 3, 4 பாதத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா பெருமாள் வழிபாடு செய்வதுதான் உங்களுக்கு மிகுந்த சிறப்பு தரும். 2, 3 பாதத்தில் இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெருமாள் விஷ்ணு வழிபாடு செய்யலாம். இல்லை பெருமாள் வழிபாடு செய்வது உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை, கெட்ட விஷயங்களை நல்லதாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் சாப்பிட உணவுல ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? அதிகமான ஃபுட் பாய்சன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நீங்க உங்களுடைய விஷ்ணு வழிபாடு மூலமா இல்லை பெருமாள் வழிபாடு மூலம் இந்த 2026 உங்களுக்கு யோகம் நிறைந்ததா மாத்திக்கிங்க. பேச்சுல கவனமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தைகளை ஆர்குமெண்ட் வரும்போதே குறைச்சிக்கோங்க. பிரச்சனையை தவிர்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.